ஹாய்! இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சின்ன வெங்காயம் வச்சு சின்ன வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கேஜி அளவு சின்ன வெங்காயம் தோல்லாம் உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 50 ml எண்ணெய் இருந்தால் போதும் இது வதங்க. ஸோ இது கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனதும் ஒரு 3 லெமன் சைஸ் புளியை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து குக் ஆகணும். ஸோ அந்த கேப்பில் இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடுகு பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் வெந்தயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். ஒரு கால்வாசி வெங்காயம் மட்டும் நான் பாதி பாதியாக அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml நல்லெண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 2 பூண்டு உரித்து இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, வரமிளகாய் நான் இன்றைக்கி ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போது இதெல்லாம் இந்த பொடி சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சேர்க்கணும், இல்லாட்டி எல்லாமே கரிஞ்சிடும். ஸோ இந்த பொடியை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம பொடியெல்லாம் நம்ம ஹீட்டில் சீக்கிரமாக கரிஞ்சிடும், டேஸ்ட் வராது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த வெங்காய பேஸ்ட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதெல்லாம் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னா அடிப்பிடிச்சிடும். ஸோ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம இதை நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணோம், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இது மறுபடியும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்ல குக்காகி நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு இது வரணும். ஒவ்வொரு வாட்டியும் கலர் சேஞ்ச் ஆகிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. ஸோ புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக குக்காகி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு வெங்காயத்தொக்கு ரெடி. அவ்வளோதான். இது எல்லா ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், வெங்காயத்தொக்கு ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய்.